முதல் பாதி மட்டுமே லாக்அப் விசாரணை பற்றி வெற்றிமாறன். தனுஷை வச்சு வெற்றிமாறன் இயக்குன ஆடுகளம் படம் 2011ஆம் ஆண்டு வெளியாச்சு. அதுக்கப்புறம் ஏறக்குறைய 5 வருடங்களுக்கு பிறகுதான் வெற்றிமாறன் இயக்கத்துல ஒரு படம் விசாரணை இன்னைக்கு வெளியாகி இருக்கு. இடையில தனுஷை வச்சு சூதாடின்ற படத்தை இயக்குனாரு. அந்த படம் பாதியோட டிராப் ஆயிடுச்சு. சிம்புவை வச்சு வடச்சென்னைன்ற படத்தை இயக்கும் வேலையில இறங்கினாரு. 2 வருடங்கள் வரைக்கும் இழுத்தடிச்சாரு சிம்பு. கடுப்பான வெற்றிமாறன் மீண்டும் தனுஷை தேடி வந்தாரு. அதுக்கப்புறம் தொடங்கப்பட்டதுதான் விசாரணை. தினேஷ், சமுத்திரக்கனி, ஆனந்தி உள்ளிட்ட பலர் நடித்த விசாரணை படத்தை தனுஷ் மற்றும் வெற்றிமாறன் இணைஞ்சு தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்தோட அனைத்து உரிமைகளையும் லைகா நிறுவனம் வாங்கியிருக்கு. ஆட்டோ டிரைவர் சந்திரகுமார் எழுதின லாக்அப்ன்ற கதை தான் விசாரணை படமாக இருக்கிறதா சொல்லப்பட்டுச்சு. உண்மையில முழு படமும் லாக்அப் புத்தகத்தை மையப்படுத்தினது இல்ல. இந்த படத்தோட முதல் பாதி தான் லாக்அப் புத்தகத்தை மையப்படுத்தி இருக்கும். 2ஆம் பாதி வேறு சில உண்மை சம்பவங்களை மையப்படுத்தி இருக்கும். மொத்தமா பாக்குறவங்களுக்கு விசாரணை ஒரு புது அனுபவமா இருக்கும்னு தெரிவிச்சிருக்காரு வெற்றிமாறன்.